சாரோட முதல் குழந்தை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா குடும்பத்தில் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் தலைச்சங்குழந்தைன்னு சொல்லுவோம்ல, அது வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது மாதிரி அவரோட பிஸ்னஸ் குரூப்பில் எவ்வளோ பேர் வந்தாலும் நான் வந்து சாரோட முதல் குழந்தை மாதிரி என்னையும் மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஒரு பெருமிதமான விஷயம். மேடம் சொன்னாங்க பிஎன்ஐ பற்றி சொன்னீங்களே, அந்த டிஎன்ஏ அந்த ஒரு உள்ளே போய் நான் ஒரு பிஸ்னஸே பண்ணிட்டேன் சார் மூலமாக. சார் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அங்கே வந்து கான்டாக்ட் கிடைச்சிது. மஞ்சள் பேக் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, உடனே கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு கப்பு கொடுத்துருந்தாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கப்பு இன்னும் ஓப்பன் பண்ணால் அப்படியே வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு மகளிர் தினத்துக்கும் எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிட்டே இருக்குது. இந்த வருஷம் நிறைய சார் மூலமாக கிடைச்ச நிறைய வாய்ப்புகள் என்னால் மறக்க முடியாது. ரொம்ப நன்றிங்க சார். இவங்க தயாரித்த அந்த ஒரு சிறப்பான அந்த படைப்புகளை ஒரு கௌரவிப்புக்காக கொடுக்கணும், அன்பா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய பேக் இப்போ கேஷ்லாம் போட்டு தரேன்னாங்க, வேண்டான்ட்டு சரி பரவாயில்ல வாங்கிக்க. கைதட்டலாமே. நம்ம ஆர்டர் ஈவென்ட் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் நான் பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த தலைப்பில் என்ன போட்டிருந்தேன் எல்லாம் படிச்சீங்களா புக்கில்? மஞ்சுளாவின் கைவண்ணம் என்னது? பைவண்ணம் கைவண்ணம் ஞாபகம் இருக்கா? ரைட் ரைட். நான் சொல்லல மேடம், ஷார்ப். நன்றி. இப்படிதான் இருக்கணும், வாய்ப்புகளை பயன்படுத்தணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், மேடம் சொன்ன மாதிரி முதல் குழந்தை இந்த மாதிரி சேனல் ஆரம்பிச்சோன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு நேரடியாக போய் பேட்டி எடுத்து போடணும்னு ஒரு முடிவு பண்ணேன். சும்மா எல்லா சேனல்காரங்க மாதிரியும் சும்மா நடிகைகளை காமிச்சோ அரசியல பேசியோ சினிமா பேசியோ ஒரு டைம் பாஸ் பண்ணக்கூடாது. என்டர்டெயின்மெண்ட்டாக வேணாம், ஏதோ ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். ஒரு வீடியோ பார்த்து வேலை வாய்ப்பு கிடைக்கணும், ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன். அப்போ 2021 முடிஞ்ச சமயத்தில் நான் 2022 இவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி நேரில் வந்து உங்களை பேட்டி எடுக்கட்டுமா அப்படிங்கும்போது அவங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. சரி வந்துருங்க சார், நான் சாதாரணமாக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 11 மணிக்கு வரேன்ட்டு சொல்லிட்டேன். நான் போகிறது லேட் ஆயிடுச்சு. அந்த நாள் வந்து லேட் ஆயிடுச்சு. மதியானம் ஒரு 1:30 மணி ஆயிடுச்சு. போனால் அந்த திருவிழா இருந்துச்சு. ஷாக் ஆகிட்டேன் நான். அன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி சாதாரண பேண்ட் ஷர்ட்டு ஒரு டிஷர்ட் போட்டு ரொம்ப தாடியெல்லாம் விட்டு ரொம்ப மாதிரி போகலாம், யார் என்னன்னு தெரியல, ஸோ பேட்டி தான் எடுக்க போகிறோம் ஒரு கேஷுவல். அந்த திருவிழா எல்லாருமே ஒரு கல்யாண வீட்டில் எப்படி இருப்பாங்க, மேக்கப்லாம் போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு ஜடையில் பூவெல்லாம் வச்சு அப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. மதியம் சாப்பாட்டு நேரம் ஆயிடுச்சு. அந்த மேக்கப்லாம் கரைஞ்சி ஒரு மாதிரி எப்படா கிளம்ப. ஏன்னா இந்த அம்மாவோட வார்த்தைக்காக அந்த மேடமோட வார்த்தை அத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டாங்க. போனோன்னு ஷாக் ஆகிட்டாங்க, ரொம்ப வெக்கமாக போச்சு. இன்னும் நம்ம லேட்டாக வந்துட்டோமோ அப்படின்னு. நீங்கள் வேற வைக்க நினைக்கிறீங்க, தப்பு அது. ஓகே, அப்போ வந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சாரி மேடம் லேட் ஆயிடுச்சு, பரவாயில்ல சார்ட்டு இவங்களோட முதல் பேட்டி இவங்க தான் சேனலில் முதல் பேட்டி. அந்த பெருமை அவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி முதல்ல சந்தித்த ஒரு நபர் வந்து பேட்டிக்கு முன்னாடி கும்பகோணம் மகேஸ்வரி மேடம் அவங்களை வந்து சந்திச்சு. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு 1,26,000 பேர் இருந்தாலும் முதல்ல நான் பார்த்தது இவங்களை. அப்புறம் பேட்டி எடுத்தது இவங்களை, பார்த்தது அவங்கள. அதுக்கப்புறம் எல்லாரும் நிகழ்ச்சியில ஒவ்வொருத்தரை நேரில் சந்திக்க ஆரம்பிச்சோம். அதனால தான் எப்போ போனாலும் உரிமையாக சண்டை போடுவாங்க. என்னையா கூப்பிடல, என்கிட்ட ஏன் சொல்லலை, என்னையே சேர்த்துல சண்டை போடுவாங்க. அதனால ஒரு வீட்டுக்கு ஒரு கலைச்சன் பிள்ளை மாதிரி மேடம் வந்து மேடம் சண்டைக்கார சிநேகிதி மாதிரி இருக்கு. சண்டை போட்டுட்டே இருப்போம், ஆனால் விட்டு கொடுக்க மாட்டோம். என்னை அவங்க விட்டு தர மாட்டாங்க. அவங்க நன்றி மேடம். ஓகே, நீங்களுமா? அனைவருக்கும் வணக்கம். தனம் கிரியேஷன். நம்ம காலைல சொன்னது தான், நம்ம ஸ்டால் அனௌன்ஸ் பண்ணது தான். ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிமெண்ட்டு தனம் கிரியேஷன் சார்பாக. இப்போ மேம் செலக்ட் பண்ணுவாங்க, உங்கள் முன்னாடி தான். நீங்கள் எழுதி கொடுத்த பேப்பர்ஸ் தான். கொஞ்சம் கிளாப் பண்ணுங்க, யார் அந்த அதிர்ஷ்டக்காரின்னு பார்க்கலாம். (8754664431) இவாஞ்சலின். உங்க ஃபோன் நம்பர் தான். இவாஞ்சலின் யாருடைய வந்தவங்களா இல்ல ஸ்கூல் ஸ்டாஃப்? அவங்க உங்க ஸ்டாஃப் மேம், அவங்க ஸ்கூல் ஸ்டாஃப் எடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க ஸ்கூல் ஸ்டாஃப்க்கே தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். அப்படியே ஒரே நிமிஷம். மகளிர் தின விழா